ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கம்பெனி ஜாப் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பெனி ஜாப் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா சேலமில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் வாண்டட் இருக்குது. ஸோ நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க. ஸோ சிவில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மூவ் பண்ணிக்கோங்க. சரியா? ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் மினிமம் 10 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரியுமே டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்டிங்கில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து லேசன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. எனி டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 10 வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிட்டேன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படின்ட்டு. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் எனி டிகிரி முடித்தவங்க 5 வருட அனுபவம் இருந்தாலே ஓகே. டேக்ஸ் ஃபில்லிங் அண்டு டேலி இஆர்பி தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட கிராஜுவேஷன் இருந்தாலே ஓகே தான். 2 வருட அனுபவம் டேலி இஆர்பியில் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வெஹிக்கல் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், இல்லை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு 5 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் என்ற வேர்டே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரியாததை தெரிஞ்சவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். தெரியலன்றதை தாராளமாக தெரியலன்னு ஒத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி சர்வேயர் கேட்டிருக்காங்க. சர்வேயர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 10 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. QA அண்ட் QC இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்கில் 10 வருட அனுபவம் இருக்கிறவங்க வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. சில போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சில போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா நார்மலாக ஏதாவது ஒரு டிகிரி இல்லை ஒரு கிராஜுவேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டீட்டெயில் நோட்டு கிளியராக ரீட் பண்ணுங்கள். RMCயில் 5 வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்மேன் இன் க்ரஷர் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. 10 வருட அனுபவம். RMC பேட்சிங் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா 7 வருட அனுபவம். டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். CP30 அண்டு M1 பிளான்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸ் தெரியும். வெயிட் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டிக் வெல்டர் கேட்டிருக்காங்க. ITI டிப்ளமோ முடிச்சிருந்தாலே ஓகே தான். 5 வருட அனுபவம் இருக்கிறவங்க மூவ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. மெஷினிஸ்ட் கேட்டிருக்காங்க. ITI அப்படி இல்லைன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. QA அண்ட் QC அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. டிப்ளமோவில் சிவில் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. பம்ப் சூப்பர்வைசர் போஸ்டிங்க்குமே வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ITI டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க செக் பண்ணிக்கோங்க. 3 வருட அனுபவம் இருந்தாலே ஓகே தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஜாப்புமே இமிடியேட் ஜாயினர்ஸ் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு. ஜாப் அப்படின்னாலே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னும் பொழுது தான் அவங்க உங்களுக்கு வாண்டடே ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஜாப்ஸ் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். சரியா? தேங்க்யூ.